தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. ஜீவன் தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. வழியும் சத்தியமும் ஜீவனுமானவர், வழியும் சத்தியமும் ஜீவனுமானவர். நித்திய ஜீவனை நம்மில் தருபவர், நித்திய ஜீவனை நம்மில் தருபவர். ஜீவன் தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. ஜீவன் தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. தூத்துக்குடி ரிவைவல் கிறிஸ்டியன் அசம்பிளி மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் ஜீவன் தரும் நல்வரது என்ற இந்நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இப்பொழுதும் நமது ஊழியர் கே. சந்தோஷ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தி இதோ உங்களுக்காக. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அருமையான நாளிலே நாம் தியானிக்கும்படியாக தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசித்து இன்றைக்கு கர்த்தர் நமக்கு என்ன பேசுகிறார் என்பதை நம்ம இன்றைக்கு தியானிக்க போகிறோம். தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது. அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த தானியேலின் புஸ்தகத்தை நம்ம வாசித்து பார்த்தால் 4 முக்கியமான ராஜாக்கள் ஆட்சி செய்த காலம் தானியேல் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 12ஆம் அதிகாரம் வரையிலையும் நம்ம பார்க்க முடியும். 1ஆம் அதிகாரத்திலிருந்து 4ஆம் அதிகாரம் வரைக்கும் நேபுகாத்நேச்சர் ஆட்சி செய்த பாபிலோனிய ஆட்சியை குறித்து நம்ம பார்க்கிறோம். அடுத்து நீங்கள் 5ஆம் அதிகாரத்தை படித்து பார்த்தால் அங்கே நேபுகாத்நேச்சர் ராஜாவினுடைய மகன் பெல்சாத்சாருடைய ஆட்சியை குறித்து 5ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்க முடிகிறது. 6ஆம் அதிகாரத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தரியு ஆட்சி செய்த மேதியனாகிய தரியு ஆட்சி செய்த ஆட்சியை குறித்து நம்ம பார்க்க முடிகிறது. கடைசி 10லிருந்து 12 வரை உள்ள அதிகாரங்களை நீங்கள் படித்து பார்க்கும் பொழுது அங்கே கோரேசனுடைய ஆட்சியை குறித்து பார்க்கிறோம். இப்படி அங்கே பாபிலோனிய மற்றும் மேதிய பெர்சிய ராஜ்யங்கள் ஆட்சி செய்த ஆளுகையை குறித்து சொல்லப்படுகிறது தான் இந்த தானியேலின் புஸ்தகம். தானியேல் என்கிற இந்த மனிதர் தன்னுடைய 16வது வயதில் பாபிலோன் தேசத்திற்கு அவர் சிறைவாசியாக கொண்டு செல்லப்படுகிறதை பார்க்கிறோம். தானியேல் மாத்திரம் அந்த சிறைவாசியாக போகவில்லை, முழு இஸ்ரவேலரும் தேவனுக்கு பயப்படாமல் தேவனுக்கு எதிராக பாவம் செய்து கலகம் செய்து தேவனுடைய உடன்படிக்கைகளை மீறி தேவனுடைய ஊழியக்காரர்களுடைய ஆலோசனையை புறம்பே தள்ளி தேவனுக்கு விரோதமாக அவர்கள் பாவம் செய்தபடினாலே ஆண்டவர் இந்த ஜனங்களை 70 ஆண்டு காலம் சிறையிருப்பில் இருக்கும்படியாக அனுப்பிவிடுகிறதைத்தான் தானியேலுடைய புஸ்தகத்தின் பின்னணியத்தில் நம்ம பார்க்க முடிகிறது. இப்படியாக கிட்டத்தட்ட 70 ஆண்டு காலம் இந்த யூதேயா ஜனங்கள் பாபிலோன் தேசத்தில் இந்த 4 ராஜாக்களின் காலங்களில் 70 ஆண்டு காலம் சிறையிருப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். அந்த சிறையிருப்பின் காலத்தில் யூதர்கள் பாபிலோன் தேசத்திலே அவர்கள் சிறைப்பட்டு அங்கே இருந்த காலங்களில்
மிகவும் சோர்ந்து போன மனிதர்களும் அவர்களுக்கிடையில் இருந்தார்கள். ஆனால் எல்லா நெருக்கத்திலையும் மிகுந்த நம்பிக்கையோடும் தைரியத்தோடும் தெய்வ பயத்தோடும் வாழ்ந்த மனிதர்களும் அவர்கள் நடுவில் இருந்தாங்க. அப்படி தேவனை சார்ந்து நின்ற மனிதர்கள் பலர் அந்த 70 வருஷத்தில் பாபிலோன் தேசத்தில் இருந்தாங்க. அதில் குறிப்பிடத்தக்க சில மனிதர்களுடைய பெயர்கள் வேத புஸ்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எஸ்ராவின் புஸ்தகத்தில், நெகேமியாவின் புஸ்தகத்தில், எஸ்தரின் புஸ்தகத்திலெல்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னா இதில் நின்று தேவனுக்காக வைராக்கியம் கொண்டு நின்ற பரிசுத்தவான்களுடைய பெயர்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எஸ்ரா, நெகேமியா, யோசுவா, இப்படி பல நபர்களுடைய பெயர்கள் அங்கே நமக்கு பார்க்க முடிகிறது. அவர்களெல்லாம் ஆண்டவருக்காக நின்றவர்கள். செருபாபேல் போன்றவர்கள் ஆண்டவருக்காக நின்றவர்கள். இப்படி தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நகோ என்றெல்லாம் பல தேவ மனிதர்களுடைய பெயர்கள் இந்த சரித்திர காலங்களில், இந்த 70 ஆண்டுகால சிறையிருப்பு காலங்களில் தேவனுக்கு சாட்சியாய் நின்றவர்களை பார்க்க முடியும். மொர்தெக்காயும் அதில் ஒரு சிறப்பான மனிதர் தான். எஸ்தரும் ஆண்டவருக்காக வைராக்கியமாய் நின்று தான் செத்தாலும் சாகிறேன் என்று தைரியமாய் நின்ற ஒரு பெண்மணியாக நாம் எஸ்தரின் புஸ்தகத்தில் பார்க்க முடிகிறது. இப்படித்தான் இந்த 70 ஆண்டு கால வரலாறு வேதத்தில் ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படி வாழ்ந்திருந்த காலத்தில் குறிப்பாக இந்த தானியேலின் புஸ்தகத்தில் 4 நபர்கள் தேவனுக்காக ரொம்ப வைராக்கியமாய் நின்று சாதித்து சரித்திரத்தில் இடம்பெற்று அவர்களுக்கு எதிராய் வந்த எல்லா சூழ்ச்சிகளையும் சூழ்நிலைகளையும் மேற்கொண்டு தேவனாலே வெற்றி பெறுகிறதை பார்க்கிறோம். என்னை கவனிக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே உலகத்தில் நம்ம வாழும்போது இந்த உலகம் நமக்கு சாதகமாக இல்லை. இந்த உலகம் நமக்கு எதிரானதாக இருக்கிறது. இந்த உலகம் நம்மளை பகைக்கிறது. இந்த உலகத்தில் நமக்கு உபத்திரவங்கள் உண்டு, போராட்டங்கள் உண்டு, பாடுகள் உண்டு. அது நடுவில் எல்லாம் நாம் சில நேரங்களில் மிகவும் சோர்ந்து போனவர்களாய், பலவீனப்படுகிறவர்களாய், வேதனைப்படுகிறவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒரு தேவனை விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வருகிறதான பிரச்சனைகளை எப்படி மேற்கொண்டு அந்த போராட்டத்தின் நடுவில், உலகத்தில் நமக்கு உண்டாகிற உபத்திரவ துன்பங்கள் நடுவில் நம்ம எப்படி வெற்றியான ஒரு வாழ்க்கை வாழ்வது என்பதைத்தான் இந்த தானியேலின் புஸ்தகத்தில், தானியேலின் வாழ்க்கையிலிருந்து இன்றைக்கி நம்ம கற்றுக்கொள்ளப் போகிறோம். முகவரையாக சில காரியங்களை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். முதலாவது, தானியேலுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய முதல் காரியம் என்னவென்றால், சூழ்நிலைக்கு அடிபணியாமல் சூழ்நிலையை மேற்கொண்டவர் தானியேல். நல்லா புரிந்து கொள்ளணும். சூழ்நிலைக்கு அடிபணியாமல் எல்லா சூழ்நிலைகளையும் மேற்கொண்டு அவர் வாழுகிறதை நம்ம வேதத்தில் பார்க்க முடியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சிலர் சொல்லுவாங்க, நம்ம வாழக்கூடிய சூழல்கள் எப்படி இருக்கிறதோ அதன் அடிப்படையில் தான் நம்ம வாழ்க்கை அமையும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு தேசம் பஞ்சமாக இருக்கும் என்றால் அவர்களும் அந்த பஞ்சமாக இருக்கிற தேசத்தில் அவர்களும் பஞ்சத்திலே அவஸ்தைப்பட்டு கொண்டு இருப்பார்கள். இன்னும் ஒரு தேசத்தில் நிறைய துன்மார்க்கர்கள் வாழ்ந்திருந்தார்கள் என்றால் அங்கே வாழக்கூடியவர்கள் எல்லாருமே ஒருவர் செய்கிற கிரியைகளை இன்னொருவர் பார்த்து அவர்களும் துன்மார்க்கமாய் போய்விடுவார்கள். இப்படி தான் உலகத்திற்குரிய சூழலுக்கு ஏற்றாற்போல் மனித வாழ்க்கை மாறுகிறது என்பது தான் பொதுவான ஒரு கருத்தாக இருக்கிறது. ஆனால் இந்த தானியேல் பார்த்திங்கன்னா சூழ்நிலைகளுக்கு அடிபணியாமல் அந்த சூழ்நிலைகளை எதிர்த்து அவர் நின்று ஜெயிக்கிறதை நம்ம பார்க்க முடியும். முதலாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா தானியேல் சிறையிருப்பில் இருக்கிறார். சிறையிருப்பில் இருக்கும்போது அவருக்கு சுதந்திரம் என்பதே கிடையாது. ஆராதிக்க முடியாது, ஜெபிக்க முடியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் அவருக்கு இருக்கும்போதே அந்த சூழ்நிலைகளின்படி தன்னுடைய வாழ்க்கையை மாற்றாமல் சூழ்நிலையை மேற்கொண்டு வாழ்கிறார். தானியேல் புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம் நமக்கு எல்லாருக்கும் நன்றாக தெரியும்.
வேதவசனம் சொல்லுகிறது, தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் வீட்டு அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தினமும் 3 வேளை தான் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். பார்த்தீங்களா? இப்போ இவருக்கு இருக்கிற சூழ்நிலை என்ன? யாருமே ஜெபிக்கக்கூடாது. திடீரென்று ஒரு உத்தரவு புறப்படுகிறது. 30 நாள் வரைக்கும் ராஜாவாகிய அந்த தரியு ராஜாவினிடத்தில் தவிர வேற யாரிடத்திலையும் ஜெபமோ வேண்டுதலோ விண்ணப்பங்களோ செலுத்தக்கூடாது என்று தேசத்தில் ஒரு தவறான சட்டம் ஏற்றப்படுகிறது. இது ராஜாவால் ஏற்றப்படவில்லை, தானியேலோடு கூட பணிபுரிந்தவர்கள், தானியேலின் மேல் பொறாமை கொண்டவர்கள், அவனை எப்படியாகிலும் குற்றப்படுத்தி அவனுடைய உயர்விலிருந்து அவனை கீழே தள்ள வேண்டும் என்று சொல்லி சிலர் ஏற்படுத்தின ஒரு சதி. அந்த சதியில் தானியேலை எப்படியாகிலும் அகப்பட வைக்கணும்னு சொல்லி இதை செஞ்சாங்க. ஆனால் தானியேல் இப்படியெல்லாம் 30 நாளைக்கு யாருமே ஜெபிக்கக்கூடாது, தேவனிடத்தில் வேண்டக்கூடாது அப்படின்னு ஜெபிப்பதற்கு ஒரு தடை வந்த போதிலும் அந்த தடையை தாண்டி அவர் ஜெபிக்கிறார். என்னை கவனிக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, நம்ம எல்லாருமே நாட்டில் ஒரு சூழ்நிலை மாறிட்டுனா உடனே நம்மளும் தன்னை மாற்றிக்கொள்ளுகிறோம். ஆனால் தானியேல் அப்படி அல்ல. அவர் சூழ்நிலைகளுக்கு அடிபணியாமல் எல்லா சூழ்நிலைகளையும் மேற்கொள்ளுகிறவராக இருக்கிறார் என்பதை நம்ம பார்க்க முடிகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். என்னை கவனிக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஒரு சூழ்நிலை வந்துட்டா ஐயோ நான் என்ன செய்வேன், இனி எல்லாத்தையும் நிறுத்தி ஜெபத்தை நிறுத்தி ஆண்டவரோடுள்ள உறவை முறித்து கொண்டு இப்படி அந்த சூழ்நிலையினால் பாதிக்கப்படுகிற மனிதர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. இன்றைக்கி ஏதாகிலும் ஒரு விதத்தில் சில சூழ்நிலைகளினால் நீங்கள் பாதிக்கப்பட்டு மனம் நொந்து போய் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறீங்கன்னா உங்களை கர்த்தர் திரும்ப அழைக்கிறாரு. உங்கள் சூழ்நிலைக்கு நீங்கள் அடிபணியாமல், உங்கள் சூழ்நிலையினால் உண்டாகிற தாக்கத்துக்கு நீங்கள் இடம் கொடுக்காமல் அதை எதிர்த்து நின்று பாருங்கள். தேவனை நம்பி நின்று பாருங்கள். என்னதான் வந்தாலும் என்னை கர்த்தர் கைவிட மாட்டார். நான் செய்வதை, கர்த்தரை நம்புகிறதை, கர்த்தரை பின்பற்றுவதை, கர்த்தருக்காக வாழ்வதை நான் நிறுத்தி கொள்ள மாட்டேன். எனக்கு என்ன நஷ்டம் ஏற்பட்டாலும் பரவாயில்லை, என் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டாலும் பரவாயில்லை என்று ஒரு துணிகரத்தோடு நின்ற தானியேலை கர்த்தர் அந்த சூழ்நிலையிலே இருந்து காப்பாற்றுகிறதை நம்ம பார்க்க முடியும். இந்த அதிகாரம் முழுவதும் நீங்கள் படித்து பாருங்கள். நேரம் இல்லாததுனாலவும் உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வசனம் இந்த பகுதி நன்றாக தெரியும் என்பதனாலையும் நான் கடந்து போக விரும்புகிறேன். அவனை சிங்கத்தின் கெபியிலே தூக்கி எறிந்தார்கள். ஆனால் கர்த்தரோ சூழ்நிலைகளை கண்டு பயப்படாமல் கர்த்தருக்காக வைராக்கியமாய் நின்ற தானியேலை சிங்கத்தின் வாயை அடைத்து போட்டு தானியேலை கர்த்தர் காப்பாற்றுகிறதை இங்கே நம்ம பார்க்க முடிகிறது. என்னை கேட்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, உங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சில பாதிப்புகள், நீங்கள் தேவனை தேட முடியாமல், நீங்கள் தேவனை ஆராதிக்க முடியாமல், நீங்கள் தேவனை துதிக்க முடியாமல், தேவனை பின்பற்ற முடியாமல் சில சூழ்நிலைகள் உங்களை பாதித்து நீங்கள் ஆராதனைக்கு செல்ல முடியாமல், ஆண்டவரை தேட முடியாத அளவுக்கு சில சூழ்நிலைகள் உங்கள் குடும்பத்தில் இருக்கலாம், நீங்கள் இருக்கிற தேசத்திலே, பகுதியிலே, பட்டணத்தில் இருக்கலாம். நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு சூழலில் இன்றைக்கு முடியாதுன்னு சொல்லி யோசித்து கொண்டிருக்கிறீங்களோ அந்த இடத்தில் தைரியமாக தேவனுக்காய் நின்று பாருங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்களை எவ்வளவு பெரிய மனிதர்களுடைய கையிலிருந்தும் உங்களை வெடிவித்து காப்பாற்ற ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ரெண்டாவது தானியேலை குறித்து நம்ம பார்க்கும்போது அவருக்கு வேதனைப்படவும் கவலைப்படவும் அநேக சூழ்நிலைகள் இருந்தும் அதையும் அவர் மேற்கொண்டார்.
பாருங்கள், முதலாவது பாருங்கள், அவருக்கு சூழ்நிலைக்கு அடிபணியாமல் ரொம்ப தைரியமாக நின்று மேற்கொண்டார். ரெண்டாவது பாருங்கள், அவருக்கு கவலைப்படுறதுக்கு நிறைய அவரை சுற்றிலும் பிரச்சனைகள் இருக்கிறது. ஏன்னா சரித்திரத்தில் அவரை குறித்து படித்தா அவருடைய 16வது வயதில் அவர் சிறைப்பட்டு வந்தாராம். அப்படியானால் 70 வருஷம் சிறையிருப்பு. அவன் அந்நிய நாட்டில் இருக்கிறதுனால ஒரு சொந்தமாக அவனுக்கு எதுவுமே இல்லை. அப்போ எவ்வளோ கவலையாக இருக்கும், நாளைய குறித்து எப்படியெல்லாம் கவலை இருக்கும். ஐயோ, என் வாழ்நாள் முழுவதும் இந்த அந்நிய தேசத்தில் நான் சிறையிருப்பிலேயே இருந்து இங்கேயே என் வாழ்க்கை முடிஞ்சு விடுமோ அப்படிங்கிற ஒரு பயம், ஒரு கவலை அவனை கட்டாயம் ஆட்கொண்டிருக்கும். ஆனால் தானியேல் அந்த கவலைக்கு இடமே கொடுக்கலை. அவர் எப்படி வாழ்ந்தார் என்று அவரை குறித்து நீங்கள் படித்தீங்கன்னா நீங்கள் நல்லா கவனிக்கணும். அன்றன்றைக்கு ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டிய கடமைகளை உண்மையாக அவன் செய்து வந்தான். இன்றைக்கி நமக்கும் பாருங்கள், நமக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய சுற்றுச்சூழலை நினைச்சாலே நம்மளால் கவலைகள் நம்மளை தொற்றி கொள்ளுகிறது. இன்றைக்கி இருக்கிற தரித்திரம், இன்றைக்கி இருக்கிற ஏழ்மை, இன்றைக்கி இருக்கிற வியாதி, இன்றைக்கி இருக்கிற வறுமை, இன்றைக்கி இருக்கிற நெருக்கங்கள் எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் பயங்கரமான தாக்கத்தையும் பாதிப்பையும் இந்த நாட்களில் கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. சூழ்நிலை எவ்வளோ பாதிப்பை நமக்குள்ளே வச்சுருக்கிறோம் பாருங்கள். மனக்கவலை. இப்படி போனால் என் எதிர்காலம் என்ன ஆகும்? இன்றைக்கி எனக்கு இருக்கிற இந்த வருமானத்தை கொண்டு என் வாழ்க்கையை நான் எப்படி மேன்மைப்படுத்த போகிறேன்? எனக்கு எப்படி மேன்மை கிடைக்கும்? எல்லாமே போச்சே. எனக்கு சொந்தமான ஒரு வீடு இல்லையே, சொந்தமான ஒரு வசதி இல்லையே, ஒரு நல்ல பின்னணி எனக்கு இல்லையே, என் எதிர்காலம் எப்படி ஆக போகிறது? இப்படி எவ்வளோ பேர் நாளைய குறித்தும் எதிர்காலத்தை குறித்தும் கலங்கி கண்ணீர் விட்டு அழுது கொண்டே இருக்கிறாங்க. ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், ஐயா நாளைக்கு எனக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத குறித்து கவலைப்படாமல் எப்படியா இருக்க முடியும் என்று நீங்கள் கேட்குறீங்கன்னா, நான் உங்களுக்கு அழகாக ஒரு ஆலோசனை சொல்லுகிறேன். என்ன ஆலோசனைனா, நாளைய குறித்து நீங்கள் கவலைப்படாதிருங்கள் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு அழகாக போதிச்சிருக்கிறார். ஆண்டவர் போதிக்கும்போது நாளைய குறித்து கவலைப்படுகிறவங்களை பார்த்து மத்தேயு சுவிசேஷத்தில் 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, நாளைக்கு நாம் கவலைப்படக்கூடாது என்பதற்காக அவர் ஆகாயத்து பறவைகளை நமக்கு உதாரணமாக சொல்கிறார். காட்டு புஷ்பங்களை நமக்கு உதாரணமாக சொல்கிறார். நீங்கள் கவலைப்படுகிறதுனால உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான் என்று 6ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில் இயேசு சொல்லியிருக்கிறார். அப்போது நம்ம சரீரத்தினுடைய ஒரு அளவை கூட கவலைப்படுகிறதுனால கூட்ட முடியாது, குறைக்க முடியாது. அப்போது நம்ம கவலைப்படுகிறது வீணாகத்தான் போய்விடுகிறது. எனவே நீங்கள் நாளைய குறித்த கவலையில் பாதிக்கப்படாமல் இருக்கணும். நாளைய குறித்த தேவைகள், நாளைய குறித்த பிரச்சனைகள், நாளைக்கு நமக்கு வருமோ அப்படின்னு யோசிக்கிறதான பிரச்சனைகள் நம்முடைய இருதயத்திலேயோ நம்முடைய மனதிலேயோ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாமல் இருக்கணும்னா நம்ம செய்ய வேண்டிய ஒரு அருமையான காரியம் என்னவென்றால், அந்தந்த நாளில் இன்றைக்கி நான் கடவுளுக்காக வாழ்வதற்கு நான் என்ன செய்யணும், இன்றைக்கி நான் சாப்பிட்றதுக்கு என்ன செய்யணும், இன்றைக்கி என் தேவைகளுக்கு நான் என்ன செய்யணும்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் அன்றன்றைக்கு அதனதன் பாடு போதும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி ஒவ்வொரு நாளும் அன்றைக்கு செய்ய வேண்டியதை கரெக்டாக செய்யுங்க. நாளைய குறித்த கவலை நமக்கு வராது. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்னா, நாளைக்கு நடக்குமோ, இப்படி எனக்கு சம்பவிக்குமோ, இந்த பிரச்சனையெல்லாம் எனக்கு வருமோ என்று நாளைய குறித்து இன்னைக்கு யோசித்து இன்னைக்கு நல்லா வாழ வேண்டியதை நம்ம இழந்து போய்விடுகிறோம். இப்படி தான் டெய்லி நடக்குது. இன்றைக்கி நினைக்கிறோம் நாளைக்கு என்ன பண்ணுறது,
நாளைக்கு அது அந்த பிரச்சனை இருக்குது, எந்த பிரச்சனை இருக்குது, அதை நான் மேற்கொள்வதுக்கு என்ன செய்யுதுன்னு சொல்லி நாளைக்காக இன்றைக்கு கவலைப்பட்டு இன்றைக்கு செய்ய வேண்டியதை, இன்றைக்கு நம்முடைய கடமைகளை, இன்றைக்கு நாம் செய்ய வேண்டிய வேலையை செய்யாமல் போகிறதுனால நம்ம வாழ்க்கையில் இப்படித்தான் பின்னடைவு ஏற்பட்டு கவலை நம்மளை மேற்கொள்ளுகிறது. ஆதலால் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், நாளைக்கு நம்ம உயிரோடு இருப்போம் என்பதற்கு எந்த விதமான உத்தரவாதமும் நமக்கு கிடையாது. நம்ம உயிரோடு இருக்கிறது கடவுளுடைய கிருபை. பல ஆண்டுகள் உயிரோடு இருக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆனால் நாளைக்கு நமக்கு என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாததுனால ஒவ்வொரு நாளும் அன்றன்றைக்கு வாழ்வதற்கான ஒரு சூழலை நாம் ஏற்படுத்தி கொள்வோம். அது நமக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த தானியேல் அந்நிய தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் நம்ம படிக்கும்போது தானியேல் புஸ்தகத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த ராஜாவின் போஜனத்தையும் அவர் வைத்திருக்கிற பானத்தையும் தான் குடிக்கதில்லை, பானம் பண்ணுவதில்லை என்று தன்னுடைய மனதில் என்ன செய்கிறான் என்றால் தீர்மானம் எடுத்துக்கொண்டான் என்று அவரை குறித்து நம்ம பார்க்க முடிகிறது. இப்போ பாருங்களேன், அந்நிய தேசத்தில் அந்த சூழ்நிலை அவனை எந்த விதத்திலையும் பாதிக்கலை. பாருங்கள், அந்நிய தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அந்நிய தேசத்தில் போய் எப்படி வாழ்ந்தால் யாருக்கும் தெரியாது. இன்றைக்கி சொந்த தேசத்துலேயும் சொந்த குடும்பத்திலையும் நமக்கு அறிமுகமானவர்கள் நம்மளை பார்க்கும்போது அவர்கள் பார்த்து விடுவார்களோ என்று பயந்து எந்த தப்பும் பண்ணாமல் நேர்மையாக வாழணும்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. காரணம், நம்முடைய கௌரவம், நம்ம குடும்ப கௌரவம், நமக்கு நம்ம வாழக்கூடிய பகுதியில் இருக்கிற நற்பெயர் கெட்டு போகக்கூடாது என்பதற்காக நம்ம மறைஞ்சு வாழ்வோம். இதுதான் உலகத்தில் மக்கள் செய்யக்கூடிய காரியம். ஆனால் தானியேல் பாருங்கள், இப்போ அந்நிய நாட்டில் இருக்கிறான். அங்கே போய் ராஜாவுடைய அரண்மனையில் அவனுக்கு வேலை கிடைக்கிறது. அவன் ராஜா அரண்மனையில் ஒரு சிறப்பான பணிக்காக தேர்வு செய்யப்படுகிறான். அப்போ ராஜா சொல்கிறாரு, என்னுடைய போஜனத்தையும் பானத்தையும் இவங்களுக்கு கொடுத்து 3 வருஷம் இவங்களை தயார்படுத்தணும். அப்போ தானியேல் சொல்கிறாரு, இல்லை, ராஜாவுடைய போஜனத்தையும் பானத்தையும் நாங்கள் சாப்பிடவும் புசிக்கவும் குடிக்கவும் மாட்டோம். ஏனென்றால் அது எங்களுக்கு தீட்டுப்படுத்தும், எங்களை தீட்டுப்படும், எங்களுடைய பரிசுத்தத்தை குலைத்து விடும். ராஜா மதுபானத்தை குடிப்பார், ஆனால் இவர் தேவனுடைய பிள்ளை, நாம் மதுபானம் பண்ணுவதில்லை. ராஜா விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை அவர் புசிக்கிறார், அவருடைய போஜனம் எங்களுக்கு அருவருப்பானது, அதை நாங்கள் புசிக்க மாட்டோம், தீர்மானம் எடுக்கிறார். இன்னும் கர்த்தர் எதையெல்லாம் புசிக்கக்கூடாது என்று விலக்கி இருந்தாரோ அதையெல்லாம் ராஜா புசிப்பார், ஆனால் நாங்கள் அதை புசிப்பதில்லை. காரணம், நாங்கள் தேவனுடைய பிள்ளை. எவ்வளோ தைரியமாக அந்த சூழலுக்கு ஏற்றாற்புல அப்படி வளைந்து கொடுத்து நெளிந்து கொடுத்து பாவத்தையும் செஞ்சாலும் பிரச்சனை இல்லை அப்படி சொல்லி அந்த இடத்துக்கு ஏற்றாற்புல அவர் மாறாமல் தான் எடுத்த தீர்மானத்தில் அவர் உறுதியாக நிற்கிறதை நம்ம பார்க்க முடியும். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அந்நிய தேசம்தான், ஒரு அந்நிய நாட்டில் சிறையிருப்பில் இருக்கிறான். 6ஆம் அதிகாரத்தில் 4வது வசனத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அந்த தானியேலுடைய வாழ்க்கையில் ஒரு குறைய கூட அவர்களால் கண்டுபிடிக்கவே முடியவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பகுதியை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்திரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாமல் இருந்தது. அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. ஒரு அந்நிய நாட்டில் இவன் வாழ்ந்து கொண்டிருக்கிற இடத்துல எந்த ஒரு காரியத்தை வேண்டுமானாலும் அவன் செய்யலாம். அவனுக்கு முழு அதிகாரமும் சுதந்திரமும் இருக்குது. யாரும் அவனை தடுக்க போகிறதில்லை. எப்படி வேணாலும் வாழலாம்.
ஆனால் அவன் சொந்த தேசத்தில் எவ்வளவு தூரம் கடவுளுக்கு பயந்து வாழ்வானோ அதுபோலவே அந்நிய தேசத்திலும் கடவுளுக்கு பயந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை. இன்றைக்கி பாருங்கள், இங்கேருந்து வெளிநாடுகளுக்கு வேலைக்கு போகிறவங்க இருக்கிறாங்க. சொந்த ஊரில் நல்ல சாட்சியாக இருப்பாங்க. ஆனால் அந்நிய நாட்டில் போய் அங்கே மனைவி இல்லை, பிள்ளைகள் இல்லை, குடும்பம் இல்லை, நண்பர்கள் இல்லை, தெரிஞ்சவங்க இல்லை. அப்போ அவர்களுக்குள் ஒரு துணிகரம் வருகிறது. எப்படி வேணாலும் வாழலாம் என்கிற ஒரு எண்ணம் அவர்களுக்குள்ளே வந்து அங்கே தகாத பாவ செயல்களிலே வாழ்ந்துவிட்டு சொந்த தேசத்துக்கு வரும்போது நல்லவர்களாய் வருகிறவர்கள் உண்டு. இந்த செய்தியை கவனிக்கிற யாராகிலும் உங்கள் குடும்பம், உறவுகள், சபை இருக்கிற சூழல்களெல்லாம் விட்டு நீங்கள் அந்நிய தேசத்தில் அந்நிய இடத்துல நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தீங்கன்னா அங்கேயும் உங்களுடைய சாட்சியை நீங்கள் நிலைநிறுத்த வேண்டும். அப்படி நிலைநிறுத்தும் போது தான் நம்ம தேவனால் ஆசீர்வதிக்கப்படுவோம். அதனால தான் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது என்று நம்ம வேதத்தில் பார்க்க முடிகிறது. யோசேப்பை குறித்து ஆதியாம் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, அந்த யோசேப்பு தேவனுக்கு எதிராக நான் பாவம் செய்வது எப்படி என்று சொல்லி அவனும் அந்நிய தேசத்தில் இப்போ சிறையில் இருக்கிறான். அந்நிய தேசத்தில் இருக்கும்போது ஒரு பெண் அவனை பாவம் செய்ய நிர்பந்திக்கிறாள், பாவத்துக்கு அவனை இழுக்கிறாள். ஆனால் அவனோ அந்த பாவத்துக்கு இடம் கொடுக்காம நான் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்று சொல்லி அவன் உறுதியான தீர்மானத்திலே அவன் நிலைத்திருக்கிறதை பார்க்கிறோம். என்னை கவனிக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தானியேலுடைய வாழ்க்கையில் அந்நிய தேசத்தில் போனாலும் சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளாமல் கர்த்தருடைய வழிகளிலே எங்கே போனாலும் என்னை காண்கிற கண்கள் பூமி எங்கிலும் தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்கள் மேல் தேவன் தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி அவருடைய கண்கள் பூமி எங்கிலும் உலாவி கொண்டிருக்கிறது என்ற வசனத்தின்படி அந்த தேவ கண்கள் தன்னை பார்க்கிறது என்கிற அந்த பயம், அந்த பக்தி தானியேலுக்கு இருந்ததினாலே அவன் போன இடத்துல எல்லாம் மன உறுதியாக தேவனுக்கு சாட்சியாக நின்றான். அடுத்து நம்ம 3வது பார்க்கும்போது தானியேல் தேவனுக்கு மட்டும் பயப்பட்டு வாழ்ந்ததுனால வேற யாருக்கும் எந்த மனுஷர்களுக்கும் பயப்படாதவனாக காணப்பட்டான். நம்ம தேவனுக்கு பயந்து வாழ்ந்தால் மனுஷனுக்கு நம்ம பயப்பட வேண்டியதே இல்லை. 4ஆம் அதிகாரத்தில் 27வது வசனத்தில் படித்து பார்த்தீங்கன்னா அவன் ராஜாவுக்கு பயப்படலை. ராஜாவினிடத்தில் பேசும்போது தானியேல் ரொம்ப தைரியமாக பேசுகிறார். ஆகையால் ராஜாவே, நான் சொல்லும் ஆலோசனையை நீர் அங்கீகரித்து கொண்டு நீதியை செய்து உமது பாவங்களையும் சிறுமையானவர்களுக்கு இறங்கி உமது அக்கிரமங்களையும் அகற்றிவிடும், அப்பொழுது உம்முடைய வாழ்வு நீடித்திருக்கலாம். பார்த்தீங்களா, ஒரு ராஜாவை போய் இவ்வளோ தைரியமாக பேச முடியுமா? காரணம், அவன் தேவனுக்கு பயந்ததுனால மனுஷனுக்கு பயப்பட மாட்டேன்ட்டான். நாம் இன்றைக்கு தேவனுக்கு பயப்படாதனால தான் எல்லா மனுஷர்களுக்கும் பயந்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இவன் தேவனுக்கு பயப்படுகிற மனுஷனாக இருந்ததுனால மனுஷரை கண்டு அவன் எள்ளளவும் பயப்படலை. மனுஷர்களுக்கு முன்பாக தைரியமாக இருந்ததாக நம்ம பார்க்க முடியும். அவனுக்கு விரோதமாக சதியான காரியங்களை செய்ய யோசித்தாங்க. 6ஆம் அதிகாரத்தில் நான் ஏற்கனவே சொன்னபடி அதுதான் அங்கே சொல்லப்படுகிறது. அவன் மேலே ஒரு குற்றம் கண்டுபிடிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி ஒரு குற்றத்தை தேடுறாங்க. ஒரு குற்றமும் அவன் மேல் காணப்படவே இல்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்படி ஒரு குற்றமும் அவன் மேல் காணாதனால இவன் மேலே ஒரு குற்றத்தை சாட்ட வேண்டும் என்று சொல்லி அவங்க நினச்சி அவன் தேவனை தேடுகிற விஷயத்தில் மட்டும்தான் குற்றப்படுத்தலாம் என்று யோசிக்கிறாங்க. 6ஆம் அதிகாரம் 5வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. அப்பொழுது அந்த மனுஷர், நாம் இந்த தானியேலை அவனுடைய தேவனை பற்றும் வேத விஷயத்திலே குற்றப்படுத்தும் முகாந்திரத்தை கண்டுபிடித்தால் ஒழிய அவனை வேறொன்றிலும் குற்றப்படுத்தும் முகாந்திரத்தை கண்டுபிடிக்க கூடாது என்றார்கள். பார்த்தீங்களா, இதுதான் அவன் மேலே இருக்கிற ஒரே ஒரு குற்றம். என்ன? கடவுளுடைய காரியத்தில் மட்டும்தான் இவனை குற்றப்படுத்த முடியும் என்று சொல்லி
ஜெபிக்கக்கூடாது என்கிற சட்டத்தை ஏற்றுறாங்க. ஆனால் அதற்கும் தானியேல் பயப்படலை, தைரியமாக ஜெபம் பண்ணுறார். எவ்வளோ தைரியம் பார்த்தீங்களா? அப்போ தேவனுக்கு பயந்ததுனால மனுஷ சதிகளை கண்டு அவன் பயப்படலை. அவனுக்கு தெரியும், நான் பயப்படுகிறது கர்த்தருக்கு பயப்படுறேன், தேவனுக்கு பயப்படுறேன், அதனால் நான் எந்த மனுஷனுக்கு பயப்பட வேண்டியதில்லை, நான் ஜெபம் பண்ணுறது ஜெபம் பண்ணுவேன்னு சொல்லி 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் நான் ஏற்கனவே வாசித்தபடி அவர் எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். பார்த்தீங்களா? இதுதான் ஆண்டவர் சமூகத்தில் அவன் பயப்படாமல் தேவனுக்கு பயந்து நின்றான், மனுஷனுக்கு பயப்படலை. அவன் தேவனுக்கு பயந்து மனுஷனுக்கு பயப்படாமல் இருந்ததுனால கர்த்தர் என்ன பண்ணார்னா அவனுக்கு அவரே வந்து உதவி செஞ்சார். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மனுஷனுக்கு பயந்து 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 வாழுகிறதுனால நம்ம தேவனுக்கு பயப்பட முடியாமல் போகிறோம். உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கிறது கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நீங்கள் இன்றைக்கி எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க? உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயம் எடுக்க முடியாமல், வெற்றியை காண முடியாமல் இன்றைக்கி இருந்து கொண்டு இருக்கிறீங்களா? பலவிதமான சூழ்நிலைகளால் பாதிக்கப்பட்டு மனம் உடைஞ்சு போயிருக்கிறீங்களா? இன்றைக்கி தேவ சமூகத்தில் ஒரு நல்ல தீர்மானம் பண்ணுங்க. தேவ சமூகத்தில் நீங்கள் எடுக்கிற தீர்மானத்தை கர்த்தர் நிச்சயமாக கனப்படுத்துவார். சூழ்நிலைகளை கண்டு பயப்படாதீங்க. ஆண்டவர் எந்த சூழ்நிலையில் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். நமக்கும் தேவனுக்கும் இடையிலுள்ள உறவு ஒரு நாளும் அகன்று போகாமல் தேவனுக்குள்ளே தேவனோடு உள்ள உறவில் நம்ம நிலைச்சிருந்து நம்ம ஆரம்பத்தில் வாசித்த 6ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில் வாசித்தது போல அன்றைக்கு தானியேலுடைய காரியம் ஜெயமாக மாறினது போல நம்முடைய காரியத்தையும் ஆண்டவர் நிச்சயமாக ஜெயமாக மாற்றி ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். உங்கள் வாழ்க்கையில் அந்த ஜெயத்தை தந்து கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி. நீர் இன்றைக்கு எங்களோடு கூட உம்முடைய வார்த்தையை கொண்டு பேசியிருக்கிறதற்காக நன்றி. தானியேலின் வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்ளும்படியாய் தேவன் எங்களுக்கு கொடுத்த நல்ல ஆலோசனைகளுக்காக நன்றி. சூழ்நிலையினாலே பாதிக்கப்பட்டு மனம் வேதனையோடு கூட இருக்கிற பிள்ளைகள் இயேசுவே இன்றைக்கு அந்த சூழ்நிலைகளை விட்டு வெளியே வருவார்களாக. நாளைய குறித்த கவலையும் பயமும் அவர்களை பாதித்து பல விதத்தில் இன்றைக்கு அவர்கள் துன்பம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய பிள்ளைகளுக்கு எதிராக இருக்கிற அத்தனை ஆண்டவரே சதிகளும் தடைகளும் உடைக்கப்பட்டு ஆண்டவருடைய நாமத்தில் அவர்கள் விடுதலை பெற்றுக்கொள்வார்களாக. இன்னும் எத்தனை காலம் என் சிறையிருப்பு என்றைக்கு மாறும் என்று வீணாய் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறவர்கள் இல்லை, தேவன் எனக்கு விடுதலை நாளை வைத்திருக்கிறார் என்கிற ஒரு நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருக்க கிருபை செய்தரணும். செய்கிற நல்ல கிருபைக்காய் நன்றி. சுகவீனம், வியாதி, பலவீனம், வேதனையில் இருக்கிற பிள்ளைகள் இயேசுவின் நாமத்தில் விடுதலை, சுகத்தை, அற்புதத்தை பெற்றுக்கொள்ளட்டும். அதிசயங்களை செய்தரலும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே நம்ம கேட்ட வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை தேவ கிருபை உங்களோடு இருப்பதாக. ஆமேன், ஆமேன். அன்பானவர்களே, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கு நீங்கள் பார்த்த சத்தியமும் உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரத்தை நிச்சயமாக உயிர்ப்பிக்கும் என்பதில் எவ்வளவேனும் சந்தேகம் இல்லை. மீண்டும் அடுத்த வார நிகழ்ச்சிக்காக ஜெபத்துடனும் எதிர்பார்ப்புடனும் காத்திருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Our address: Revival Christian Assembly Ministries, 17/3, Brainagar 2nd Street East, Chuchukurin. Contact 944 277 8986.